நேரத்தில் பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை விதிக்க மறுத்திருக்கிற உச்சநீதிமன்ற உத்தரவின் முழு விவரங்களை சொல்லுங்க. பத்மபிரியா, இன்றைக்கு 3 குழந்தைகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது தலைமை நீதிபதி HL தத்து, அருண் மிஸ்ரா ஆகியோர் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்றும், கடந்த 2005ஆம் ஆண்டு பட்டாசு வெடிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவினுடைய அடிப்படையில் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் பட்டாசு வெடிப்பதற்கு தடை இருக்கிறது. எனவே அதனை அமல்படுத்துமாறு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதை விடுத்து எந்தவிதமான புதிய உத்தரவுகளையோ அல்லது மாற்றங்களையோ செய்ய முடியாது என்றும் தலைமை நீதிபதி தத்து அவர்கள் மறுத்துவிட்டார். அதே நேரத்தில் இந்த விவகாரம் சம்பந்தமாக குழந்தைகள் சார்பில் இருந்து வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்ட பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலோ அல்லது பகல் நேரங்களில் எப்பொழுது வெடிக்கலாம் என்பது குறித்த நேரத்திலேயோ மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கும் உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. இதற்கிடையில் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் முடித்துவிட்டு வரும் பிப்ரவரி மாதம், அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் வழக்கினுடைய விசாரணை வைத்துக் கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது மத்திய அரசு பட்டாசுகளை ஏன் வெடிக்கக்கூடாது, அதில் உள்ள தீமைகள் என்ன, சுற்றுப்புறச் சூழலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்தெல்லாம் ஒரு மிக பெரிய அளவில் விளம்பரங்களை வரும் 31ஆம் தேதி முதல் நவம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பத்மபிரியா. மனோஜ், இந்த வழக்கில் தமிழக பட்டாசு உற்பத்தியாளர்களின் மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டதா? தமிழக பட்டாசு உற்பத்தியாளர் சங்கம் உள்ளிட்ட 4 பேருடைய அந்த இடைக்கால மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்களுடைய தரப்பிலிருந்து வாதங்களை வைப்பதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இன்று அவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி இது சம்பந்தமாக இது போன்ற மனுக்கள் வந்திருப்பதாக தலைமை நீதிபதியிடம் தெரிவித்தார். அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இது குறித்தெல்லாம் பதில்களை அளிப்பதற்கு மத்திய அரசு மற்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அதோடு டெல்லி மாநில அரசுகளுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர் அனைவருமே ஏன் பட்டாசிற்கு தடை விதிக்கக்கூடாது அல்லது ஏன் இது சம்பந்தமாக அடுத்த வழிமுறைகளை எடுக்கக்கூடாது என்பது குறித்தெல்லாம் பதிலளிக்க வேண்டும். இது அனைத்து முடிவடைந்ததற்கு பிறகு அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் வாரத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. பத்மபிரியா.